அவர் யார், இவர் யார், இவர் யார், இவர் சப்ளை அண்ட் சர்வீஸ் பண்ணாரா அப்படின்னு கன்னித்தீவு மாதிரி இதை கொண்டு போகலாமே தவிர அதுக்கு உண்டான முகம் எது வேணாலும் பேசலாம். இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு சர்ச்சையை ஏற்படுது. அவர் எப்படி குற்றவாளி இல்லைன்னு சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு சர்ச்சை ஏற்பட்டோன்னே எஃப்ஐஆர் லீக் ஆனது எதனால் அப்படின்றதுக்கு தான். இதுக்கு நடுவில் அந்த எஃப்ஐஆர் லீக் ஆகிடுச்சு. எப்பயுமே ஒரு காவல்துறை அதிகாரி கிட்டேருந்து ஒரு எஃப்ஐஆர் போகுதுன்னா இந்த மாதிரி வழக்குக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் கொடுப்பாங்க அந்த எஃப்ஐஆரை. கொடுத்துருக்கணும், எனக்கு இந்த சந்தேகம்லாம் இருக்குது, இதெல்லாம் விசாரிங்கன்னு சொல்லணும்ல. அப்போ அவ்வளோ நாள் பவர், தலைவர்ன்ற ஒரு பவர் இருந்துச்சு. பொலிட்டீஷியன் எதிர்பார்க்குறது என்னன்னா, அமலாக்கத்துறையில் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்கல்ல, இந்த முன்னாள் அமைச்சர்களை கூப்பிட்டு விசாரிப்பாங்க, வந்து இங்கே போய் நிற்பாங்க, விஜிலன்ஸ் ஆஃபீஸில் டிவிஎஸ்சியில் நிற்கிற மாதிரி இந்த விசாரணைக்கு இவங்களெல்லாம் கூப்பிடணும். ஒவ்வொரு முறையாக ஒரு விசாரணைக்கு பண்ணியிருந்திருக்காங்க. அழைச்சி வரும்போதே அவர் வந்து கை காட்டிக்கிட்டே தான் வந்தார். நிறைய பேர் சொன்னாங்க, கெஞ்சினாங்க, கதறினார், கண்ணீர் விட்டாருன்னா மனம் இருக்கும், எங்கள் இருக்கும். இந்த வழக்கு பெண் வழக்குன்றதுனால யாரும் வரலை. யாரும் வராதனால அப்போ அவர் கேட்குற, உனக்கு யாரும் வரலையா, நீதிமன்றமே கேட்குது. தீர்ப்பு வர வரைக்கும் பார்த்துட்டு தீர்ப்பு வந்தோடனே வரவேற்கப்பட்ட தீர்ப்புன்னு அன்னைக்கும் சொல்லிட்டு மறுநாள் இந்த ஸ்டாண்ட் எடுத்தா அப்போ இதுக்கு பின்னாடி அரசியல் தானே. ஒவ்வொரு முறை அவர் பிடிக்கும் போதும் தனக்கு ஃபிட்ஸ் வந்த மாதிரியும் நடிப்பார். இல்லை ஒரு பால்வினை நோய் இருக்க மாதிரி ஒரு மருத்துவ சான்று இருக்க மருத்துவ குடிப்பார். இல்லை உடம்பை இப்படி கிழிச்சிக்கிறது, எந்த மாதிரிலாம் பண்ணக்கூடிய ஒரு ஆள். பியூர்லி ஒரு திருடன்னு வச்சுங்களேன். ஆனால் திருடனுக்குள்ள ஒரு உமனேசராக இருந்ததுனால தான் 3 மனைவி உருவாகியிருக்காங்க. முதல் ஒரு மனைவி, அப்புறம் 2வது மனைவி போயிட்டா தான் நாங்கள் ஒருத்தங்க இருக்காங்க. ஆனால் இது தனக்குள்ள இந்த ஒரு ஹேபிட், ஒரு சைக்கோத்தனம் இருந்ததை வந்து இப்போது எல்லாருக்கூடையும் நம்ம நண்பர் கூட எல்லாருக்கூடையும் பழக முடியும். எல்லா நண்பருக்குடைய எல்லா நண்பரும் மது அருந்த முடியாது. ஒரு சில மருந்து அருந்துறதுக்கு அதுக்கு ஒரு டீம் இருக்கும். அந்த டீம் கூட தான் மருந்து அருந்த முடியும். அந்த எவ்வளோ நெருக்கமாக இருக்க நண்பர்கிட்ட கூட இந்த பொண்ணை நான் காதலிக்கிறேன், என்னடா திரும்பவுமா, உனக்கு ஆல்ரெடி 2 அப்படின்னு சொல்லுவான். இல்லை, இந்த பொண்ணை நான் காதலிக்கிறேன்னு தான் சொல்ல முடியுமே தவிர எந்த ஒரு நண்பன்கிட்டையும், அது படத்தில் தான் வரும், எந்த ஒரு நண்பன் படக்கிட்டையும் நான் அந்த பொண்ணை வந்து மிரட்டி தன்னோட காரியத்தை சாதிச்சுக்கிட்டு இருக்கேன் டெய்லின்னு யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது. யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. பல நண்பர்கள் வெளியூருக்கு போனால் கூட அதில் ஒருத்தர் 2 பேர் தப்பு பண்ணால் கூட இந்த நண்பர்கள் கூட சேரும்போது அவன் நல்லவனாகவே இருப்பான். அதனால் இது கட்டுக்கதைகள், கற்பனை கதைகள் மாதிரி கன்னித்தீவு மாதிரி யோசனை பண்ணிக்கலாம். அவர் யார், இவர் யார், இவர் யார், இவர் சப்ளை அண்ட் சர்வீஸ் பண்ணாரா அப்படின்னு கன்னித்தீவு மாதிரி இதை கொண்டு போகலாமே தவிர அதுக்கு உண்டான முகம் எது வேணாலும் பேசலாம், எது வேணாலும் முகாந்திரம் எது வேணாலும் சொல்லலாமே தவிர குற்ற பின்னணி உள்ள ஞானசேகரன் இந்த வழக்கை அதுக்கு பிறகு சைதாப்பேட்டை 9வது நீதிமன்றத்துக்கு வருது. வந்த உடனே அதுக்கு நடுவில் பல ப்ராசஸ் இருக்குது காவல்துறையில். அப்போ காவல்துறையில் வந்து ஒரு கேள்வி எழுப்புகிறாங்க. நீதிமன்றம் ஒரு கேள்வி எழுப்புது காவல்துறைக்கிட்ட. அந்த காவல்துறை சரியான அந்த டைமில் அவங்க காவல்துறையில் சரியான பதில் இல்லாதனால உடனடியாக என்ன பண்ணுறாங்க, ஒரு பக்கம் ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கு. அந்த டைமில் சென்னை பெருநகர காவல் ஆணையர் வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துகிறாரு. அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு சர்ச்சையை ஏற்படுது. அவர் எப்படி குற்றவாளி இல்லைன்னு சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு சர்ச்சை ஏற்பட்டோன்னே நீங்கள் வந்து சிபிசிஐடி விசாரிக்கணும்னு சொல்லிட்டு அதிமுக தரப்புலேருந்து 2 வழக்கறிஞர் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு போடுறாங்க. இல்லை, அதுக்கு ஒரு குழு நியமிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் பாதிக்கப்பட்டதுனால 3 பெண் ஐபிஎஸ் அதிகாரிகளை வச்சு ஒரு குழு எஸ்ஐடி போடுறாங்க. அதில் வந்து பல பெண் காவலர்களை வச்சு அது ஒரு நடந்துக்கிட்டு இருக்கும்போது, அதாவது அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு, சென்னை பெருநகர காவல் ஆணையரோட பத்திரிகையாளர் சந்திப்பு எதுக்குன்னு கேட்டால் எஃப்ஐஆர் லீக் ஆனது எதனால் அப்படின்றதுக்கு தான். இதுக்கு நடுவில் அந்த எஃப்ஐஆர் லீக் ஆகிடுச்சு. எப்பயுமே ஒரு காவல்துறை அதிகாரி கிட்டேருந்து ஒரு எஃப்ஐஆர் போகுதுன்னா இந்த மாதிரி வழக்குக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் கொடுப்பாங்க அந்த எஃப்ஐஆரை. பாதிக்கப்பட்டவங்க கையில் மட்டும்தான் அந்த எஃப்ஐஆர் கொடுப்பாங்களே தவிர
அதன் பிறகு இந்த எஃப்ஐஆரை வந்து பார்க்கவே முடியாது, காவல்துறை ப்ரீஸ் பண்ணால் தான் பார்க்க முடியும். இது எப்படியோ அவங்க கிட்டேருந்து வெளியே வந்துருச்சுன்னு காவல்துறைக்கு தெரிஞ்சாலும் இந்த சர்ச்சையை முடிவுக்கு கொண்டு வரதுக்கு என்ன சொல்கிறாங்க, இல்லை பிஎன்எஸ்லேருந்து, அதாவது ஐபிசிலேருந்து பிஎன்எஸ் செக்ஷன் மாறும்போது அதை மாற்றி பைண்ட் அவுட் பண்ணுறதுக்குள்ளே அந்த சில நிமிடங்களுக்குள்ளே அப்லோட் பண்ணி எடுத்துட்டாங்க அந்த எஃப்ஐஆரை. அதுக்கு ஒரு எஃப்ஐஆர் இப்போ போட்டிருக்காங்க. அந்த எஃப்ஐஆர் விசாரணையில் இருக்குது. எஃப்ஐஆர் எப்படி லீக் ஆச்சுன்றதுக்காக ஒரு முதல் தகவல் இருக்குது, ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு, அது ஒரு விசாரணை நடந்துகிட்ருக்கு. அதுக்கு நடுவில் எஸ்ஐடி என்ன பண்ணுது, இதை விசாரிக்கும் போது பெண்ணை மருத்துவ ஆய்வுக்கு உட்படுத்துகிறாங்க, தடையியல் துறை உட்படுத்துகிறாங்க, ஞானசேகரனை பற்றி எல்லா டீட்டெயில்ஸுமே எடுக்கிறாங்க. எல்லா டீட்டெயில்ஸும் எடுத்து முறையாக தான் விசாரிக்கிறாங்க. 3 ஐபிஎஸ், அதாவது கேள்வி எழுப்பினவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, நேற்று கேள்வி எழுப்பின அதிகாரி. ஆனால் அவர் மட்டும்தான் உலகத்தில் ஐபிஎஸ் அதிகாரியா? 3 பெண் ஐபிஎஸ் அதிகாரி தலைமையில் ஒரு குழு நியமிச்சிருக்காங்க. அப்போ என்ன பண்ணியிருக்கணும், அந்த குழுவிலேயே அது போய் கொடுத்துருக்கணும், எனக்கு இந்த சந்தேகம்லாம் இருக்குது, இதெல்லாம் விசாரிங்கன்னு சொல்லணும்ல. அப்போ அவ்வளோ நாள் பவர், தலைவர்ன்ற ஒரு பவர் இருந்துச்சு. அப்போ அதையும் பண்ணியிருக்கலாம், அதையும் பண்ணலை. இதுக்கு நடுவில் வழக்கு நடைபெற்று கொண்டு இருக்கு. இதில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஞானசேகரனுக்கு பிணை கிடச்சிச்சா? இந்த 160 நாளில் பிணை கூட கிடைக்கல. இதுக்கு நடுவில் ஒவ்வொரு நாளும் ஞானசேகரனை அவனோட கடைக்கோ வியாபார ஸ்தலத்துக்கோ அவர் எங்கெங்கே போனாங்கோ இங்கே ஒரு டீம் வந்து டெய்லி கொண்டு வருது. அவன் எங்கே வச்சுருக்கான், ஜுவல் எங்கே வச்சுருக்கான், பணம் முடக்கப்படுது, கார் முடக்கப்படுது, அவர் எங்கெங்கே ப்ராப்பர்ட்டி இருக்குதுன்னு பார்க்குறாங்க, அவர் பின்னாடி யாராக இருக்காங்கன்னு பல பேரை விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. பல பேரை விசாரிச்சுக்கிட்டேன். இப்போ மக்கள் இப்போ பொலிட்டீஷியன் எதிர்பார்க்குறது என்னென்னா, இந்த அமலாக்கத்துறையில் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்கல்ல, இந்த முன்னாள் அமைச்சர்களை கூப்பிட்டு விசாரிப்பாங்க, வந்து இங்கே போய் நிற்பாங்க, விஜிலன்ஸ் ஆஃபீஸில் டிவிஎஸ்சியில் நிற்கிற மாதிரி இந்த விசாரணைக்கு இவங்களெல்லாம் கூப்பிடணும். ஞானசேகரன் யார் கூடலாம் ஃபோட்டோ எடுத்திருக்கான் அவங்க அத்தனை பேரையும் கூப்பிடணும்னு நினைக்கிறாங்க. அப்படி பார்த்தா ஞானசேகரன் ஒரு 10,000 பேர் கூட ஃபோட்டோ எடுத்து வச்சுருப்பான், எல்லாரையும் கூப்பிடணும்னு நினைப்பாங்க. இப்படி விசாரணை போய் கொண்டிருக்கும்போது தீர்ப்பு தேதி அதாவது மகிழா நீதிமன்றத்துக்கு வருது. விசாரணை அறிக்கை தாக்கல் செய்கிறாங்க. 103 ஆவணங்களை மார்க் பண்ணுறாங்க. 103 ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்படுது நீதிமன்றத்தால். அந்த 103 ஆவணங்களை குறியீடு செய்கிற போது அதில் 73 ஆவணங்களை மார்க் பண்ணி எடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் தேவையான ஆவணம் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் எடுத்துக்குது. 73 ஆவணங்கள். 48 விட்னஸை வந்து இந்த குழு நியமிக்குது. 48 விட்னஸ், பாதிக்கப்பட்டவங்களோட சகோதரி, பாதிக்கப்பட்டவங்களோட நண்பர், பாதிக்கப்பட்டவங்களோட தாயார், பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் பின்னாடி இருக்கவங்க, அதுக்கப்புறம் அந்த கல்லூரியில் இருக்க அந்த இன்சார்ஜ், அந்த ரிஜிஸ்ட்ரார் கீழே இருக்கவங்க, அந்த சூப்பர்வைசர், அந்த வார்டன், அந்த கேண்டீனில் இருக்கவங்க, அந்த செக்யூரிட்டி, அதுக்கப்புறம் முதல் தகவல் அறிக்கை கொடுத்த கம்ப்ளைண்ட் வாங்க போன ஒரு ஆய்வாளர், அந்த ஆய்வாளர் கீழே இருக்க ஐ விட்னஸ்ஸு LW அப்படின்னு அவங்க ஒரு ஆள். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மகஜர் சொல்லுவாங்க, மகஜர் வரைகிறோம், அதில் ஒரு 2 பேர். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அங்கே சம்பவத்தை பார்த்தவங்க, இவர் வந்துட்டு போனதை பார்த்தவங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இவர் எந்த பகுதியில் அந்த பைக்கில் வந்திருப்பார், அந்த இடத்துல அத்தனை மணிக்கு யாருன்னா ஒருத்தர் இவரை பார்த்தாங்களா அது. அதன் பிறகு மருத்துவ அறிக்கை விட்னஸ் 2 பேர். அதன் பிறகு தடையில் அவங்க விட்னஸ்ஸு. இதுக்கப்புறம் யார் இவரை கைதி பண்ணி கொண்டு வந்து இரவு இவர்கிட்ட என்ன விசாரித்தாங்க, அவரை வீட்டுக்கு அனுப்பணும், அது விட்னஸ்ஸு. திரும்ப காலையில் யார் போய் இவரை கூப்பிட்டாங்க, அது ஒரு விட்னஸ். திரும்ப இங்கேருந்து எங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க, அதுக்கு நடுவில் அவருக்கு வாமிட் வந்துருச்சுன்னு சொல்லிட்டாரு. அவருக்கு வாமிட் வந்தோன்னா அவரை கொண்டு போய் ஸ்டான்லியில் வந்து அவரை ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. அதை கூட்டிட்டு போய் ஸ்டான்லியில் கொண்டு போய் அவரை ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க, அதோட விட்னஸ். இந்த மாதிரி 48 விட்னஸில் 28லேருந்து 29 சாட்சிகள் விசாரிக்கப்பட்டிருக்கு. 103 ஆவணங்களில் 73 ஆவணங்கள் குறியீடு செய்யப்பட்டிருக்கு. இந்த வழக்கின் சொத்துக்களை கைப்பற்றிருக்காங்க. அப்போ அவருடைய விவோ ஃபோன்னா அந்த விவோ ஃபோனில் எத்தனை வீடியோக்கள் இருந்திருக்கும் அப்படின்னு சும்மா வாயில் வந்தால் சொல்லலாம். 10,000 வீடியோ, 2,000 வீடியோ, 3,000 வீடியோ, 8,000 வீடியோ, 9,000 வீடியோன்னு என்னென்ன சொல்லலாம். அதுக்கு எல்லாத்தையும் நீதிமன்றத்தில் பென்ட்ரைவ்லேயும் ஹார்ட் டிஸ்க்லேயும் டிவிடியிலையும் காப்பி செய்து நீதிமன்றத்தில் ஆவணங்களை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு முறையாக ஒரு விசாரணைக்கு பண்ணியிருந்திருக்காங்க. அழைச்சி வரும்போதே அவர் வந்து கை காட்டிக்கிட்டே தான் வந்தார். நிறைய பேர் சொன்னாங்க, கெஞ்சினாங்க, கதறினார், கண்ணீர் விட்டாருன்னு. மனம் இருக்கும், எங்களுக்கு இருக்கும். ஆனால் அதை வெளியே காட்டிக்க வேண்டாம். ஞானசேகரனுக்கு ஜெயில் புதுசு இல்லை, புதுசு கிடையாது. அதனால் வரும்போது நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க.
இப்படி கை காட்டிட்டு வராரு. அன்னைக்கு வந்த உடனே அன்றைக்கே தண்டனை அறிவிச்சிருவாங்கன்னு பார்த்தா அன்றைக்கி குற்றவாளின்னு அறிவிச்சிட்டு 2ஆம் தேதி தண்டனை அறிவிக்கிறாங்க. அப்போ அவங்க சைடில் டிஃபென்ஸ் தரப்பில் ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. என்ன வாதிக்கிறாங்க, இதுக்கு நடுவில் இந்த வழக்கு போயிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க, ஞானசேகரனுக்கு இவ்வளோ குற்ற பின்னணியில் வழக்கு நிறைய பேர் பார்த்துருந்தாலும் இந்த வழக்கு பெண் வழக்குன்றதுனால யாரும் வரலை. யாரும் வராதனால அப்போ அவர் கேட்குற, உனக்கு யாரும் வரலையா, நீதிமன்றமே கேட்குது. இதற்கு முன்னாடி மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் அந்த பெண்ணுக்கு வந்து போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் கண்டனங்களும் அனைத்து கட்சி அமைப்புகளை சார்ந்தவங்க மாணவர்கள் அமைப்பு கொந்தளித்த உடனே 25 லட்சம் ரூபாய் அந்த பொண்ணுக்கு தரணும் அப்படின்னு சொன்னேன். இந்த 25 லட்சம் ரூபா பணத்தை வந்து தமிழக அரசு வழங்கணும் போது இந்த ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் கொஞ்சம் குறையுது. அந்த எஸ்ஐடி 3 பெண் அதிகாரிகள் தலைமையில் விசாரணை அப்படின்னு போட்டவுடனே இந்த விஷயம் வந்து போயிட்டுருக்கு, விசாரணையில் இருக்குது அப்படின்னு நடந்தாலும் இந்த 155வது நாளுக்குள்ளே டிஃபென்ஸ் தரப்பில் அவங்க மனைவி தரப்பில் ஒருத்தரை விசாரிச்சிருக்காங்க. அவங்கள கூடும்போது அவங்க சொல்லியிருக்காங்க, எப்பவுமே தப்பு பண்ணவங்கன்னு சொல்ல முடியாது, அவங்க தரப்பு டிஃபென்ஸ் தரப்பு விளக்கத்தையும் அவங்க கொடுத்துருக்காங்க. கொடுக்கும்போது நீதிமன்றம் வந்து எப்போ உனக்கு வழக்கறிஞர் அரேஞ்ச் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆமாம், எனக்கு 25 ஆண்டுகளுக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க வழக்கறிஞர் வேண்டும்ன்றது ஞானசேகரனே நீதிமன்றத்தில் சொன்னனால அந்த இடத்துல ஜெயபிரகாஷ் நாராயணன் ஒருத்தர், கோதண்டராமன் இருவரை வந்து நியமிக்கிறாங்க. அவங்க டிஃபென்ஸ் தரப்பில் அவங்க வந்து கொண்டு வந்து ஆஜர்படுத்துகிறாங்க. எல்லா டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணிட்டு அவங்க வீட்டிலேருந்து அவங்க டிஃபென்ஸ் தரப்பில் அவங்க மனைவி யாரோ வந்ததாக ஒரு தகவல் வந்த உடனே, இல்லை இவர் இங்கே தான் இருந்தாங்க, விசாரிக்கப்பட்டிருக்கு நீதிமன்றத்தில், அது ஜட்ஜ்மெண்ட்டில் இருக்குது, விசாரிக்கப்பட்டிருக்கு. பட் அவங்கக்கிட்ட எந்த டாக்குமெண்ட்டும் சப்மிட் பண்ணல. அவர் இருந்தார், போகலை, இது பண்ணியிருக்காரு, எங்கள் கூட இருந்தார், அன்றைக்கி இந்த மணிக்கு எங்கள் கூட தான் இருந்தாருன்னு சொல்லியிருக்காங்க தவிர அதுக்கு எந்த ஆவணமும் அவங்க சமர்ப்பிக்கலை அப்படின்றது அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் இருக்குது. உடனே என்ன பண்ணிட்டாங்க, கடைசியாக அவர் நீதிமன்றத்தில் 28ஆம் தேதி என்ன சொல்கிறாரு ஞானசேகரன், எனக்கு வந்து 8வது வகுப்பு படிக்கிற பெண் இருக்குது, ஒரு குழந்தை ஒன்று இருக்குது, அம்மாவுக்கு உடல்நல சரி இருக்காங்க, கடன் இருக்குது, அதனால் எங்கள் அம்மாவை யாரும் கவனிச்சிக்க மாட்டாங்க, நான் தான் என்னுடைய அம்மாவை கவனிச்சிக்கணும், அதனால் எனக்கு குறைந்தபட்ச தண்டனையை வழங்குங்கன்னு அவர் கேட்குறாரு. சரி, ஒரு குடிமகனுக்கு உண்டான உரிமையை அவர் கொடுத்து அந்த இதையும் கன்சிடர் பண்ணியிருக்காங்க. சரி, 11 செக்ஷனில் அவர் குற்றவாளி அப்படின்னு நிரூபிச்சிட்டாங்க, 11 உறுதி செய்துட்டாங்க. ஆனால் தண்டனை விவரங்கள் 2ஆம் தேதி அறிவிக்கப்படணும். ஒவ்வொரு செக்ஷனுக்கும் என்னென்ன தண்டனை விவரங்கள்னு 2ஆம் தேதி எல்லாம் இந்த வழக்கை கூர்ந்து எல்லாம் கவனிச்சிருக்கவங்க எல்லாரும் மிகப்பெரிய எதிர்பார்க்கும்போது 2ஆம் தேதி அன்று மகிழா நீதிமன்றத்தோட சிறப்பு நீதிபதி ராஜலட்சுமி அவர்கள் ஒரு தண்டனை விவரங்களை வாசிக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கு முன்னாடி தண்டனை விவரங்கள் அவர்கிட்டே கொடுக்கப்படுது, 207 பக்கங்கள் கொண்ட தண்டனை விவரங்கள் அவர் கொடுக்கப்படுது. அதில் ஞானசேகரன் மீது நிரூபிக்கப்பட்ட 11 குற்றச்சாட்டுகள் சட்ட விவரப்படி தண்டனைப்படின்னு பார்த்தீங்கன்னா 329 பிரிவு சட்ட BNS, மாணவியுடன் விருப்பத்துக்கு மாறாக அத்துமீறி நடந்து கொள்ளுதல் வந்து 3 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கிறாங்க. அதன் பிறகு 126/2 அதில் வந்து மாணவியை செல்ல விடாமல் அடைத்து வைத்தல் அப்படின்ற பிரிவில் வந்து தடுத்து நிறுத்துதல் அப்படின்னு 1 மாதம் சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க. அப்புறம் 87 பிரிவின்படி BNS 87 படி வலுக்கட்டாயமாக கடத்தி ஆசைக்கு இணங்க வைத்ததாக 10 ஆண்டு சிறையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதிக்கிறாங்க. அதன் பிறகு 127/2 வந்து உடலில் காயத்தை ஏற்படுத்துதலுக்காக ஓராண்டு சிறையும், அதன் பிறகு 75/2 BNS ஆக்டில் வந்து விருப்பத்திற்கு மாறாக பாலியல் வன்கொடுமை செய்ததுக்காக 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும், 76 கடுமையாக தாக்குதல் அதற்கு 7 ஆண்டு சிறை தண்டனையும் 10,000 ரூபாயும் அபராதமும் விதிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 64/1 அதில் பாலியல் வன்கொடுமை, இதுதான் வந்து தமிழ்நாடு பாலியல் வன்கொடுமை 64/1 பாலியல் வன்கொடுமை 30 ஆண்டுகள் தண்டனை குறைப்பில்லாமல் ஆயுள் 25,000 அபராதமும் விதிக்கிறாங்க. 351/3 351/3 வந்து கொலை மிரட்டல் விடுத்தல் 7 ஆண்டு சிறை 10,000 அபராதம் இதில் விதிக்கிறாங்க. அதன் பிறகு 9வது வந்து 238 238/B வந்து பாலியல் வன்கொடுமை தொடர்பான ஆதாரங்களை அளித்தல். ஆதாரங்கள்னா இவர் வெளியே வராமல் இருக்க அந்த ஆதாரங்கள்னால் அந்த துணியை ஒழிச்சு வைக்கிறது, டீட்டெயில் கொடுக்காமல் இருக்கிறது அப்படின்றதுக்கு அதுக்கு 3 ஆண்டு சிறையும் 10,000 ரூபாய் அபராதமும். 10வது வந்து 66 தகவல் சட்டப்பிரிவு
அது தகவல் சட்டப்படி தனிநபர் அந்தரங்க உரிமைகளை மீறுதல், அதான் அந்த வலுக்கட்டாயப்படுத்தி வீடியோ எடுக்கிறது அப்படி மீறுதல், அதுக்கு 3 ஆண்டு சிறையும் 25,000 ரூபாய் அபராதமும் வித்து 10 பிரிவில் வந்து தண்டனை விவரங்களை அறிவிச்சிடுறாங்க. இதில் வந்து அதுக்கப்புறம் டிஃபென்ஸ் தரப்பில் பேசப்பட்டது என்னென்னா, இல்லை இந்த 64 செக்ஷன் பிஇயில் வந்து 30 ஆண்டுகள் ஆயுள் முழுவதும் அது என்ன சொல்லியிருக்காங்க, எந்த பரோல் கொடுக்கக்கூடாது, எந்த வித சலுகையும் இல்லாமல் பரோலில் இருக்க கிடையாது, இந்த நன்னடத்தையில் அதை குறைக்க முடியாது. அந்த 30 ஆண்டுகள் இதில் 3 ஆண்டு 3 ஆண்டுனா கூட அதில் 30 ஆண்டு இருக்குது. ஆனால் அதில் 30 இந்த 3 சேர்த்தா 33 அப்படிலாம் வராது. ஏக நேரத்தில் 30 ஆண்டு தண்டனையிலே அதுலேயே இந்த இந்த இதிலேயே சரிக்கணும் 90,000 ரூபாய் அபராத தொகை விதிக்கிறாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, இதில் எங்களுக்கு மேல்முறையீடு போகிறதுக்கு இந்த வழக்கில் நிறையா முகாந்திரம் இருக்குது. டிஃபென்ஸ் தரப்பு லாயர், நாங்கள் வந்து அரசு தரப்பில் நியமிக்கப்பட்டவங்களாக இருந்தாலும் மனசாட்சிக்கு விரோதமாக இல்லாமல் நாங்கள் வந்து ஒரு குற்றவாளிக்கு ஆதரவாக இவருக்கு நாங்கள் வாதாடுறோம். ரெண்டாவது வந்து தண்டனை குறைப்பு விவரங்களில் எங்களுக்கு இதில் நிறையா பாயிண்ட்ஸ் இருக்குது. இன்றைக்கி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, இதை நாங்கள் படிச்சுட்டு உடனடியாக வழக்கு 1 மாதத்துக்குள் நாங்கள் வந்து மேல்முறையீடு செய்கிறதுக்கு எனக்கு நிறையா முகாந்திரம் இருக்குது அப்படின்னு டிஃபென்ஸ் தரப்பு லாயர் 2 பேர் சொன்னாங்க கூட. டிஃபென்ஸ் அடுத்து இவங்க என்ன போவாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த பிரிவு 30 ஆண்டுகள்ன்றது சுப்ரீம் கோர்ட்லேயே சில தளர்வுகள் இருக்குது, அதில் நாங்கள் போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சட்டத்தின்படி தண்டனை கொடுக்கறது ஒரே குற்றப்பிரிவில் தண்டனை கொடுக்கறது நீதிமன்றத்துக்கு கொடுத்தாலும் அதில் வாதாடுறதுக்கு அவங்களுக்கு முகாந்திரமும் இருக்குது. மேல்முறையீடு செய்கிறதுக்கு உண்டான உரிமையும் ஒரு தனிமனி ஒரு குடிமகனுக்கு உண்டான இது வந்து ஞானசேகரனுக்கு இருக்கும்போது 90,000 ரூபா அபராத தொகையை வந்து உடனே என்ன பண்ணுவாங்க, மேல்முறையீடு அடுத்த செக்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 1 மாதத்துக்குள்ள கொடுக்கும்போது 2 மனுவாக மேல்முறையீடு மனுவோடு சேர்த்து தண்டனை நிறுத்தி வைக்கிறதுக்கு உண்டான ஒரு மனுவையும் கொடுப்பாங்க. முதல் மேல்முறையீடு மனு எடுத்துக்கொள்ளப்படும், அப்போது தண்டனை நிறுத்தி வைக்கிறதுக்கு உண்டான மனுவும் ஏற்கொள்ளப்படுமா, இல்லை அது ஒரு பக்கம் இருக்கட்டும் மேல்முறையீடு செய்யலாம் அப்படின்னு இருக்குமா. இதுக்கு நடுவில் இந்த 90,000 வந்து அவங்க வந்து முதல் கோர்ட்டில் அபராதத்தை செலுத்திடுவாங்க. இந்த மேல்முறையீடு முடிந்ததுக்கு பிறகு தான் அந்த 90,000 அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு போய் சென்றடையும். இந்த வழக்கு இந்த நிலையில் இன்றைக்கி இருக்கும்போது 28ஆம் தேதி குற்றவாளின்னு அறிவிச்சிட்டாங்க, 2ஆம் தேதி தண்டனை விவரத்தை அறிவிச்சிட்டாங்க. ஆனால் நேற்று 4ஆம் தேதி 3ஆம் தேதி அன்றைக்கு இந்த இந்த வழக்கை பற்றி இந்த வழக்கில் அவரை கூப்பிட்டு விசாரிக்கலை இவரை கூப்பிட்டு விசாரிக்கலை என்னும்போது அப்போது இது அரசியலாக தான் இருக்குமோ அப்படின்றது எல்லாரோட பார்வையில் இருக்குது. இப்போ எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, இன்னார குற்றவாளியாக நிரூபிங்க, நீ ஆக்குங்க, இவங்களையும் சேருங்க. கம்பல்ஷன் இருக்கோ, வெளி அழுத்தம் இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா? வெளி அழுத்தம்னா யாருக்கு அந்த அழுத்தம் இருக்கு? இல்லை, அரசியல் கட்சிகள் வந்து இதை அரசியல் ஆக்குறாங்க, வலுக்கட்டாயமாக இதுல சிலர் வந்து குற்றவாளியாக ரெண்டே ஒரு விஷயம் உறுதிப்படுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. சிபிசிஐடி வேணும்னு கேட்டு அதிமுகவுக்கு 2 வழக்கறிஞர் நீதிமன்றத்துக்கு போனவங்களால இந்த எஸ்ஐடியில் வந்து இன்னாரை விசாரிங்கன்னு சொல்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இல்லை, வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கும் போது இந்த வழக்கில் எங்களுக்கு இவங்களெல்லாம் விசாரிக்கணும்னு ஒரு மனு போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? போடலை. அப்போது தீர்ப்பு வர வரைக்கும் பார்த்துட்டு தீர்ப்பு வந்தோடனே வரவேற்கப்பட்ட தீர்ப்புன்னு அன்னைக்கும் சொல்லிட்டு மறுநாள் இந்த ஸ்டாண்ட் எடுத்தால் அப்போ இதுக்கு பின்னாடி அரசியல் தானே. தீர்ப்பு வந்தோடனே முதல் பதிவு செய்ததே இந்த குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு வந்து கொடுத்த தண்டனை வரவேற்கத்தப்பது அப்படின்னு அன்னைக்கு சொல்லிட்டு தண்டனை விவரங்கள் அறிவிச்ச அன்னைக்கும் வரவேற்கப்பட்டதுன்னு சொல்லி மறுநாள் வந்து இவங்களெல்லாம் ஏன் கூப்பிட்டு விசாரிக்கல அப்படின்னும் போது தான் இதுக்கு பின்னாடி முழுசா அரசியலில் வச்சு அரசியல் பண்றாங்களோ, கவர்மெண்ட் வந்து இந்த குறிப்பிட்ட அமைச்சரை சேர்க்காட் பண்றாங்களோ, இல்லை குறிப்பிட்ட அந்த கட்சி நிர்வாகி வந்து சேர்க்காட் பண்றாங்களோ அப்படின்ற கேள்வி எழுப்புறாங்க அப்படின்னு சொல்றாங்க. யார் எழுப்புறாங்க? சார், மாநில தலைவர், முன்னாள் மாநில தலைவர், அவர் அரசியலாக்க அவர் அதை வச்சு அவர் அரசியல் பண்ணுறாங்க. ஏன்டா அவங்க தான் முதல் போராட்டத்தை அறிவித்தாங்க. ரெண்டாவது இந்த 2 வழக்கறிஞர் நியமிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வழக்கறிஞரை நியமிக்கலான்னு பார்க்குறாங்க. அந்த வழக்கறிஞரே என்ன பண்ணுறாரு, டிஃபென்ஸ் சைடில் இல்லை அவர் ஒரு கட்சி சார்ந்த இல்லை இருக்கிறாரு, என்னுடைய கட்சி தான் இவர் குற்றவாளின்னு சொல்லிட்டு இருக்காங்க, நான் இவர் குற்றவாளி இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒதுங்கினதுக்கு அப்புறம் தான் ஜெயபிரகாஷ் நாராயணன் கோதண்டராமனை நியமிக்கிறாங்க. ஓகேங்களா?
அப்போது குற்றவாளின்னு அறிவிக்கப்பட்ட வரவேற்கப்பட்ட தீர்ப்பு நீதிபதிக்கு, அந்த பொண்ணுக்கு கிடைச்ச நீதிபதி எல்லாரும் ட்விட்டரில் நீங்கள் தான் போட்டீங்க முதல்ல. இது வந்து அதுக்கப்புறம் என்ன சொன்னார், ஆளுங்கட்சியும் மார்த்தட்டிக்கிட்டாங்க. நாங்கள் தான் இவ்வளோ சீக்கிரத்தில் வழக்கு முடித்தோம் அப்படின்னு இவங்களும் மார்த்தட்டிக்கிட்டாலும், தீர்ப்பு தண்டனை விவரம் அறிவிக்கப்பட்டதும் முதல் அறிக்கைகள் இவங்ககிட்ட தான் வந்துச்சு. மறுநாள் எதுக்கு திடீர்னு வந்து இன்னார சேர்க்கல அன்னார சேர்க்கல அப்படின்னும் போது இதுக்கு பின்னாடி அரசியல் தான் இருக்கும். அதான் நீங்கள் இவர் சொல்கிறதே எடுக்கும்போது அமைச்சர் ஒரு இன்டர்வியூ கொடுத்து அமைச்சர் ஒரு இது சொல்லியிருந்தார். இதெல்லாம் வேடிக்கையாக இருக்குது, எனக்கு இது ஒரு கதையாக இருக்குது. என்னென்னா, என்கிட்ட இவ்வளோ வட்டச்செயலாக இருக்காங்க, என்கிட்ட பேசுவாங்க, எல்லாருக்கிட்டையும் பேசுவாங்க. அதனால் பார்க்குறவங்க போகிறவங்க ஃபோட்டோ எடுக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டு விசாரணை செய்யணுன்றதுக்கு அவர் வெளியிடட்டும். அது அவருக்கு கருத்து உரிமை இருக்குது. அதான் அப்பாண்டமாக ஒருத்தரை பலி சொல்லும் போது எதிர்த்தரப்பு இது அரசியல் தான் அப்படின்றாங்க. இப்போ ஒரு மாணவியும் ஒரு குற்றவாளியும் வச்சு ஒரு பெரிய அரசியல் சூழ்ச்சி பெருசாக நடந்துச்சு. ஆனால் என்ன நடந்தாலும் கடைசியில் நீதித்துறை தான் ஜெயிச்சிச்சு, தண்டனை கிடச்சிருச்சு. 30 ஆண்டுகள் ஏக மனதாக அவர் அனுபவிச்சுட்டு தான் வரணும், அது மாற்றமே கிடையாது. இதுதான் ஞானசேகரனோட வழக்கோட இன்றைய நிலை. சார், இந்த வழக்கு தொடர்பாக பல்வேறு விவரங்களை தெரிவிச்சிருக்கீங்க. மிக்க நன்றி சார். மிக்க நன்றி.